ஓபிஎஸ் டிவிகே, இபிஎஸ் டிவிகே, ஏடிஎம்கே டிவிகே இதில் எது நடந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூணுக்கும் நடுவில் இருக்கிற சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபர்ஸ்ட் இந்த மூணுலையும் காமனாக இருக்கிறது டிவிக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் டிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ ரெண்டுமே எங்களுக்கு ஆகவே ஆகாது, எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வந்துதான் ஆகணும். ஓபிஎஸ் அவர்களுக்கு தனி சின்னமோ தனி கட்சியோ இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி டிவிகே கூட்டணிக்கு போயிட்டான். டிவிகே கூட்டணியில் இதுவரைக்கும் பலமான தலைவர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு டிவிகே கூட்டணியிலையோ இல்லை டிவிகேலையோ மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து அதில் வச்சிருப்பாங்க. அடுத்து இபிஎஸ் அவர்கள் டிவிகே அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை அதிமுக தலைமையோ இரட்டை இலை சின்னமோ ஒருவேளை கிடைக்கல, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையோ கிடைக்கல அப்படிங்கும்போது அவரும் டிவிகே கூட்டணிக்கு வந்தால் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அலர்ஜி தான், கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டிவிகே கூட்டணியில் இபிஎஸ் அவர்களும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் டிவிகே கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் கேட்டால் ரொம்ப 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 குறைவு. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அடுத்து மூணாவது அதிமுக டிவிகே கூட்டணி. இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் இப்போ அதிமுக தனியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க, அதிமுக பிஜேபி தனியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க. அதே சமயம் அதிமுக பிஜேபி சேர்ந்து இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க. இதில் எது உண்மை? பிஜேபி தனியாக இருக்கும்போது நாங்கள் ஒன்றும் இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக கூட ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் நாங்கள் ஆட்சியிலேயே பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி பல கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிஜேபி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களோ, ஒருவேளை பண்ணிட்டால் ஏடிஎம்கே தலைமையும் இரட்டை இலை சின்னமும் கைமாறிடுமா அப்படிங்கிற பயத்தில் டிவிகே கூட்டணியை கூப்பிட்டு இருக்கிறாங்களோ? ஒருவேளை அப்படி பேசும்போது இப்போ பிஜேபி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, இல்லை இபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நாங்களோ அமித்ஷா அவர்களோ சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இனி அப்படி பேசுறதே எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா வரப்போகிற 2026 எலெக்ஷனில் பிஜேபி தனித்து எலெக்ஷனை சந்திக்கும் அப்படிங்கிறதே கேட்கும் போதே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றதை விட இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி இருக்கணும் அப்படின்னா இனி ஆட்சியில் பங்கோ இல்லை இபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்றதோ அவங்க நிறுத்தி தான் ஆகணும். அதற்காகவே இபிஎஸ் அவர்கள் வேணும்னு டிவிகே கூட்டணி கூட நீங்க இல்லைன்னா எங்களுக்கு டிவிகே கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே இபிஎஸ் அவர்கள் இதை பண்ணிக்கிறாங்க. பிஜேபி இப்போ அமைதியாக தான் இருந்தாகணும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு டிவிக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு வேளை இப்படி எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க, பிஜேபி தனியாக இருக்குதுன்னா அவங்க வேற எந்த கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டிஎம்கே கூட்டணியில் சேர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, டிவிகே கூட்டணிக்குலையும் வாய்ப்பு இல்லை. இனி இருந்தால் அவங்க தனித்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் வரப்போகிற 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் அவங்க ஆட்சியில் பங்கு கேட்கறது கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக டிவிகே கூட்டணியில் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் ஓபிஎஸ் டிவிகே கூட்டணி அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இபிஎஸ் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அதிமுக கூட்டணியில் டிவிகே அப்படிங்கிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே கேட்ட மாதிரி ஓபிஎஸ் டிவிகே கூட்டணி இல்லை இபிஎஸ் டிவிகே கூட்டணி இல்லை ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி இல்லை பிஜேபி டிவிகே கூட்டணி இல்லை எது நடந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.